வணக்க ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கடந்த 10 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கவிமணி தேசிய விநாயகம் தொடர்பான கேள்விகள் மொத்தம் 25 கேள்வி இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் கேள்வி, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யார்? திருமூலர், கவிமணி, பாரதியார், பாரதிதாசன். சரியான பதில் கவிமணி. அடுத்த கேள்வி, பாடலை அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவினிதம் இப்போ தான் பார்த்தோம். அதை பாடலடியாக கேட்டாங்க, இங்கே வந்து பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. இது யாருடைய பாடலடி? கவிமணியுடையது. அப்போ ஆப்ஷன் ஏயோ சியோ தான் கரெக்டு, பியும் டியும் வராது. மீத்தூன் விரும்பேல், மீத்தூன் விரும்பேல் யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. சரிங்களா? மிச்ச ரெண்டையும் பார்த்துருவோமா? திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், இது திருமூலருடைய கூற்று. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, இது திருக்குறள் இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ திருவள்ளுவர் தான் வரணும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாமா? சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றிய கவிஞர் யார்? கவிமணி, நாமக்கல் கவிஞர், பாரதியார், பாரதிதாசன். இது கவிமணியுடைய பாடலடிகள். அடுத்த கேள்வி, நாடகச் சாலையை ஒத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து, இது யாருடைய கூற்று? பம்மல் சம்பந்தனார், சங்கரதாஸ் சுவாமிகள், கவிமணி, பரிதிமார் கலைஞர். சரியான பதில் ஆப்ஷன் சி கவிமணி. அடுத்த கேள்வி, பின்வரும் பாடலின் ஆசிரியரை பொறுத்துக. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு, 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. இதில் ஆப்ஷன் சி போன வீடியோவில் பார்த்தோம். இது பாரதிதாசனுடைய கூற்று. அப்போ சிக்கு 4 வரணும். அப்போ அதை வச்சே நம்ம அடிச்சிடலாம். 2 3 4 1. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, இது ஒரு முக்கியமான பாடலடி, கவிமணியுடையது. சரிங்களா? மறந்துடாதீங்க. சரி, அப்போ தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கோர் குணம் உண்டு, இது யாருடைய கூற்று? நாமக்கல் கவிஞருடையது. 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இது யாருடைய கூற்று? இது பாரதியாருடைய கூற்று. சரிங்களா? அப்போது 2 3 4 1 கரெக்டு. அடுத்த கேள்வி போயிடலாமா? பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இப்போ தான் பார்த்தோம். இது யாருடையது? பாரதிதாசனுடையது. அடுத்து நேராக ஆப்ஷன் டிக்கு வந்துருங்க. 4வது பாடலடி என்ன கொடுத்துருக்காங்க? சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும், இது யாருடைய கூற்று? இது கவிமணியுடையது. அப்போ 4ல் ஆரம்பிக்கணும், 2ல் முடியணும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி கரெக்டு. 4 3 1 2. சரி, மிச்சம் உள்ள 2 அடியும் பார்த்துடலாமா? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், இது நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இது கண்ணதாசனுடைய கூற்று. சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு போகலாமா? சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம், இப்பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார்? பாரதியார், கவிமணி, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். சரியான பதில் ஆப்ஷன் பி கவிமணி. அடுத்த கேள்வி, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? ராமலிங்க பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பால் வண்ணப்பிள்ளை, பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரியான பதில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கேள்வி, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், சுரதா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரியான பதில் ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கேள்வி, தொடர். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இது பார்த்தவனே அடிச்சிடலாம். இது என்னது? திருமூலருடைய கூற்று. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம், இப்போ தான் பார்த்தோம். இது கவிமணியோட கூற்று. அப்போ பிக்கு 1 வரணும், சிக்கு 4 வரணும். அப்போ இதை வச்சு அடிச்சிடலாமா? ஆப்ஷன் ஏ கரெக்டுன்னு. சரி, அப்போ உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, இது சொன்னது யார்? பாரதிதாசன். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், இதை சொன்னது யார்? இதை சொன்னது திருவள்ளுவர். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து, இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார்? கபிலர், ஔவையார், கவிமணி, பரணர். சரியான பதில் ஆப்ஷன் சி கவிமணி. அடுத்த கேள்வி, மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருவிக,
கவிமணி. ரசிகமணி நாமக்கல் கவிஞர். சரியான பதில் ஆப்ஷன் பி கவிமணி. அடுத்த கேள்வி, மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவிக்க, மூவ, கவிமணி, வே ராமலிங்கம். சரியான பதில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கேள்வி அதே கொஸ்டின் தான். மருமக்கள் வழி மானியம் யாருடையது? கவிமணியுடையது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பொறுத்துக. நான்மணி மாலை, மலரும் மாலையும், நான்மணி கடிகை, தேம்பாவணி. இப்போ தான் பார்த்தோம். மலரும் மாலையும் யாருடையது? மலரும் மாலையும் கவிமணியுடையது. ஆனால் ரைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? கவிதை, சிற்றிலக்கியம், காப்பியம், நீதி நூல். சரிங்களா? சரி, அப்போ எது கரெக்டான ஆன்சர்? நான்மணி மாலை அப்படிங்கிறது சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் அப்படிங்கிறது கவிதை நூல். கவிமணியுடையதுங்கிறது முதல் ஆன்சர், அது கவிதை நூல்ங்கிறது ரெண்டாவது ஆன்சர். நான்மணி கடிகை அப்படிங்கிறது நீதி நூல், தேம்பாவணிங்கிறது காப்பியம். அப்போ 2143 கரெக்டு. அடுத்த கேள்வி, உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. 8 அடி செய்யுள், 2 அடி செய்யுள், 4 அடி செய்யுள். இந்த ரூபாயத்தை ஒரு 25 தடவைக்கு மேலேயாவது டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க. ஒரு ரூபாயத்தில் 4 அடி செய்யுள். ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்த கேள்வி, ஆசிய பேரொளி லைட் ஆஃப் ஏஷியா இந்நூலை தமிழாக்கிய கவிஞர் யார்? உமர் கயாம், அப்துல் ரஹ்மான், மேத்தா, கவிமணி. சரியான பதில் கவிமணி. அடுத்த கேள்வி, நூல் பாண்டியன் பரிசு, குயில் பாட்டு, ஆசிய ஜோதி, சங்கொலி. சரிங்களா? ஆசிய ஜோதி யாருடையது? கவிமணியுடையது. அப்போ சிக்கு 4 வரணும். அப்போ சி தான் கரெக்டு. பாண்டியன் பரிசு பாரதிதாசனுடையது, குயில் பாட்டு பாரதியாருடையது, சங்கொலி நாமக்கல் கவிஞர். என் கதை, சங்கொலி இது எல்லாமே நாமக்கல் கவிஞருடையது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? வஉசி, டிகேசி, சிதம்பர சுவாமி, சிதம்பரநாதன். சரியான பதில் டிகேசி, டிகே சிதம்பரம். அடுத்த கேள்வி, கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது? மதுரை தமிழ்ச்சங்கம், உலகத் தமிழ் பேரவை, 4ஆம் தமிழ்ச்சங்கம், சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சரியான பதில் சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். அடுத்த கேள்வி, சிறப்பு பெயர் ஆசிரியர். தேசிய கவிஞர், புரட்சி கவிஞர், காந்திய கவிஞர், கவிமணி. ஆசிரியர் தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணினாலே தெரியும் தேசிய விநாயகம் பிள்ளை. அப்போ டிக்கு 1 வரணும். அப்போ கடைசி 2 ஆப்ஷன் கிடையாது. தேசிய கவி யார்? பாரதியார். புரட்சி கவி யார்? பாரதிதாசன். அடிச்சிடலாமா? அப்போ தேசிய கவி பாரதியார்னா 3, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அப்போ காந்திய கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கேள்விக்கு போகலாமா? மருமக்கள் வழி மான்மியம் இது ஒரு நகைச்சுவை நூல். இதை எழுதினது யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்களா? அடுத்து, கவிமணி என்ற சொல்லால் போற்றப்பெறும் சான்றோர் யார்? வேதநாயகம் பிள்ளை, தேசிய விநாயகம் பிள்ளை, ராமலிங்கம் பிள்ளை, முடியரசன். சரியான பதில் தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.